அனைவருக்கும் வணக்கம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மகாலய பட்சம். தெய்வங்களுக்கு எப்படி விசேஷ பண்டிகைகள் கொண்டாடுகிறோமோ, சிவனுக்கு மகா சிவராத்திரியும், விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியையும், முருகனுக்கு கந்த சஷ்டியையும் கொண்டாடுகிறோமோ, அதே மாதிரி பித்ருருவமான இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான விசேஷ நாட்கள் தான் இந்த மகாலய பட்சமாகும். ஒரு பட்சம் அப்படின்னா 15 நாட்கள், வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னும் சொல்லலாம். அதே சமஸ்கிருதத்தில் சுக்லா பட்சம், கிருஷ்ணா பட்சம் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள். இப்போது ஒரு குடும்பத்தில் அப்பா தவறி போயிட்டா, அப்பா இறந்து போன திதியை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு வருடம் நம்ம திதி தர்ப்பணம் தவசம் கொடுப்போம். அதே மாதிரி அம்மா தவறி போயிட்டானா, அம்மா தவறிய திதியை வச்சுக்கிட்டு தவசம் தர்ப்பணம் கொடுப்போம். மகாலய பட்சம் அப்படின்னா மகாலயம்